பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், இந்த கேள்வியெல்லாம் வருது. மக்கள் பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் நினச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்றதே ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. 1 2 கிடையாது, ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. அந்த ஏகப்பட்ட வழிமுறைகள்ல உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அந்த மெத்தட்ல நீங்க போயுங்க அப்படின்றாங்க. எல்லாமே எதுக்கு பண்றதுன்னா, தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளோட ஒட்டுமொத்த நாடி நரம்புகள்ல ஒரு சில கர்ம பாதிப்புகள் நம்மளை சுமந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணணும். அதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் பரிகாரங்கள் தான். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளை நாமளே ஹீல் பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்கள் நிறைய மெத்தட் இருக்குங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த வழியில போய் பண்ணுங்க. இதுக்காக வந்து லட்சமா 1000 செலவு பண்ணி பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வந்து மியூசிக் தெரப்பின்னு இருக்கு. மியூசிக் கேட்கும்போது மைண்ட் எல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அவங்களோட ஹாரா வந்து நல்லா ஹீல் ஆகும். சில குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில சில மியூசிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம உடல்ல இயங்கக்கூடிய ஹாராஸ் எல்லாம் வந்து நல்லா டியூன் ஆகி அவங்களுக்கு அப்படியே பாசிட்டிவா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து மியூசிக் தெரப்பின்னு இருக்குங்க. இது சில பேர் எல்லாம் வந்து கேட்குறாங்க, மியூசிக் கேட்டா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்றாங்க. இசையோடு கலந்தவர் இறைவன். இறைவன் இசையோடு கலந்தவர். எந்த விதமான இறை வழிபாட்டு முறையை வேணாலும் நீங்க பாருங்க. அது எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கக்கூடிய இறை வழிபாட்டு முறையா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு இசை இருக்கும். அது அவங்கவுங்க பாரம்பரிய முறைப்படி கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம அந்த ஒரு முறையே, அந்த பூஜை முறையே வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது. எல்லா இடத்துலயும் இசை இருக்கும். நம்மளோட ஹியூமன் பாடியிலேயே சத்தங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம உடல்ல வந்து ஒவ்வொரு ஒன்னொன்னும் ஒரு ஃப்ரீக்வன்சில கனெக்ட் ஆயிருக்கு நம்மளோட பாடி. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மந்திரங்கள் உச்சரிங்க, நிறைய சாண்டிங் பண்ணுங்க, இதெல்லாம் நாங்கள் சொல்றோம் இல்லையா. வைப்ரேஷன் சொல்றோம் இல்லையா. டிப்ரெஷன் எல்லாம் போனோம்னா உடம்பு வந்து வைப்ரேஷனா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில மியூசிக்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும்பொழுது ஒரு மெலோடியா ரொம்ப சோகமான மியூசிக் எல்லாம் நம்ம சினிமாலேயே பார்க்குறோம். எவ்வளோ சோகமான பீஜம் போடும்போது நாமளே அந்த சோகமான ஜோனுக்குள்ள போயிடுவோம். கரெக்டா. நிறைய இந்த ஆளுமா டோலுமான்ற சாங் மாதிரி எல்லாம் நல்லா வைபான பாட்டு கேட்கும்போது ஏறி துள்ளி உதிச்சு ஆடணும்னு தோணும். ரீசன் என்னன்னா, அந்த இசைக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மைண்டு வந்து டியூன் ஆயிடும். ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை மாற்றக்கூடிய தன்மை எல்லாம் நிறைய உண்டுங்க. உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லனா, 2001 இல்லை 2 நினைக்கிறேன், ருத்ரவீணைன்னு ஒரு சீரியல் ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. யூடியூப்ல போட்டு பாருங்க, வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீணை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அதுல வந்து அழகான ஒரு விஷயத்த அப்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை. ஒரு நல்ல தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு வீணை எடுத்துட்டு ஒரு ஊரா போவார் ஒருத்தர். அந்தந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனையை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வீணையை வந்து வாசிப்பாரு ஒரு ஒரு ராகத்துல. அப்போ அதை கேட்கும்போது அவங்களோட மைண்ட் செட் மாறுன்ற மாதிரி அதில் காட்டியிருப்பாங்க. யதார்த்தமான உண்மையும் அதுதான். ஸோ அதனால என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க எப்படி மேடம், நானும் கடவுள் தான், நீங்க நல்லா எப்பவுமே எப்படி வைப்பா இருக்கீங்கன்னா, ஒரு ரீசன் ஒன்னே ஒன்று தான். எப்பவுமே வந்து மியூசிக் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ வீணையெல்லாம் வந்து என்ன ஆத்மாக்குள்ள கலந்த மியூசிக்னா வீணை தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா நீங்கள் இசையை நல்லா ரசித்து கேட்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிலெல்லாம் சில இசைகளெல்லாம் நீங்கள் கேட்கும்பொழுது உங்கள் உடலில் இயங்கக்கூடிய சக்ராஸ் எல்லாம் விழிப்பு நிலை அடையும். அப்போ அடையும் பொழுது நாங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, தோஷம் தோஷம், அந்த தோஷம் எல்லாம் போயிட்டே சந்தோஷம் வந்துடும். இசைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இது வந்து எல்லா விதமான இறை வழிபாட்டிலையும் இருக்குங்க, இல்லாமல் கிடையாது. நம்ம சிவவாதி எடுத்துக்கோ, கைலாயவாதி எடுத்துக்கோங்க, அம்மனுக்கு இருக்கக்கூடிய பம்பையிலே எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே இந்த இசை இல்லாத பூஜை முறையிலே முழுமை அடையாது. இசைன்றது வந்து ஒரு மெடிசன் மாதிரி. அது வந்து கரெக்டாக உணர்ந்து அதை நம்ம பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம்னு நினச்சிங்களேன், நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்கும். நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷமாவது காதில் ஹெட்ஃபோன் போட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி கேட்கும்போது ஹீலிங் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட பாடிஸ். ஹீலிங் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம அந்த நெகட்டிவ் ஜோனுக்குள்ளேயே போக மாட்டோம். எப்போவுமே ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இசைன்றது வந்து ஒரு மெடிசன் மாதிரி, கடவுள் மாதிரி. கடவுளை வந்து உணர முடியும், பார்க்க முடியாது. மியூசிக்கும் அதுதான். அதை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும், அதை வந்து பார்க்கலாம் முடியாது. இப்படின்றதே ஒரு ஹார்ட் பீட்டில் ஒரு மியூசிக் இருக்குது. ஸோ சுவாசிக்கிற அந்த மூச்சு காற்றே நமக்கு அப்படி தான் ஃப்ரீக்வெண்ட்லேயே ஓடிட்டே இருக்கும். ஸோ மூச்சு காற்று உள்ளே போச்சுன்னா இன்னும் வெளியேறிச்சுன்னா அவுட்டு, ஒரேடியாக வெளியேறிச்சுன்னா நம்ம தான் அவுட்டு. இவ்வளோதான் வாழ்க்கை, இதுக்கு இவ்வளோ போராட்டங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக இதை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, மியூசிக்கெல்லாம் வந்து கேட்டால் எல்லாம் சரியாயிடுமான்னு. நிறைய பீஜ மந்திரங்கள் நல்லா உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது
உடம்பு வந்து சில அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அந்த அதிர்வலைகள் உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை தக்க வைத்துக் கொள்ளும். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குங்க. மியூசிக் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எதுவோ அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அதை கேட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து மியூசிக் தெரப்பியில் இருக்குது. உங்களுடைய பாடி வந்து டோட்டலாக வந்து நல்லா ஹீலிங் ஆகும். ஸோ நல்லா ஹீலிங் ஆக 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 சக்ராஸ் எல்லாம் நல்லா விழிப்பு நிலை அடையும். அப்படி அடையும் பொழுது அந்த தோஷம் அப்படின்றத தன்மையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒட்டுமொத்த கர்மா பாதிப்பு, பூர்வீக கர்மா, அந்த கர்மா, இந்த கர்மானாலாம் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ரிலீவ் ஆகிறதுக்கு மியூசிக் நல்ல மெடிசனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குங்க. இதை பற்றி முழுமையான ஒரு விளக்கத்தோட ஒரு பதிவு வந்து டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன்.